தேர்தல் வாக்குறுதியான அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வளாகம் முன்பு தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் 3வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களது கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், தேர்தல் கால வாக்குறுதியான 365 படி MRP தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த செவிலியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும், கொரோனா காலத்தில் பணி செய்து பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று முன்தினம் ஆரம்பித்த இந்த போராட்டம் நேற்று இரவு முழுவதும் செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வந்தனர். இன்று காலை முதல் மருத்துவக் கல்லூரி முன்பு சுமார் 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டம் செய்து ஆர்ப்பாட்டம் கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். தமிழக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 42 ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஆரோக்கியராஜ். இந்த அரசு எங்களுக்கு நல்லா எங்களை கூப்பிட்டு நாங்கள் எல்லாருமே ஒரே பெண்களோட கஷ்டங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் வீட்டில் வேலை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இந்த குறைச்ச ஊதியத்தில் எங்களோட ஃபேமிலி எங்களால் ரன் பண்ண முடியலை. அதுதான் உண்மை. ஆனால் இது தமிழக அரசுக்கு தெரியுதான்னு எங்களுக்கு தெரியலை. அதனால் எங்களுக்கு அவங்கவுங்க வீட்லேயுமே எல்லாருமே இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த மக்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து எங்களை கோரிக்கையை தமிழக அரசு செவிசாய்ச்சி எங்களுக்கு ஒரு நல்ல விதமான முடிவை தரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மேற்கொண்டு எங்களுக்கு காலி இடங்களை விரைவாக உருவாக்கி எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இப்போ தொடர்ந்து இந்த அரசு உங்கள் கோரிக்கை ஏற்கனவே அடுத்த கட்ட நடக்கும் போராட்டம் தான் நடந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.